சார். சொல்லுங்க ஜாசி, உங்களுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒன்றும் சரியா தெரியல சார். டாக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது கொலையா தற்கொலையானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க ஜான்சி? என்னாச்சு? ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? சார், இந்த கேஸ் கொஞ்சம் வினோதமா இருக்கு சார். ஒன்றும் புரிய மாட்டேது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. பிளட் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம இறந்து போயிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப இந்த கேஸ்ல பெரிய மர்மமே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன் இந்த ராஜேந்திரன். சார், அது மட்டும் இல்ல, கொலையாளிக்கு எந்த ஆதாரமும் இல்ல. கொலை செஞ்சதுக்கான எந்த அடையாளமே இல்ல. அங்க எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. அப்புறம் எப்படி இந்த மர்டர் நடந்திருக்கும் ஜான்சி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு ரொம்ப மர்மமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சொல்றது மாதிரி 7 மணிக்கு மேல அந்த ஆவிங்க எதுவும் கொண்டிருக்குமா சார்? சே அந்த மாதிரிலாம் கிடையாது ஜான்சி. நான் மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன். இது ஏதோ ஒரு வில்லங்கமான விஷயம் தான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அது சரி, அந்த மாரிங்கிறவனை தேடி பாத்தீங்களா? சார், அந்த மாரியை பத்தி விசாரிச்சேன். அவன் ஊருக்குள்ள கொஞ்ச நாளா இல்ல. ஆனா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனை நான் வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அப்படிங்களா ஜான்சி? சரி, போயிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார்.